ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திராகாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் சோயா மீட்ல ஒரு பால் கறி என்றால் இது கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. அதனால நானும் அதை அந்த மாதிரி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு தாளிக்க கடுகு வெந்தயமும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதுல கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பட்டை 2 பீஸ், இவ்வளவும் இதுக்குள்ள சேர்க்கிறோம். சேர்த்து இதை கொஞ்சம் நாங்கள் நல்லா வதங்க விடக்கூடாது. கொஞ்சம் அரைவாசிக்கு நாங்கள் கொஞ்சம் வதங்க விடுவோம். இது வதக்காம பச்சையா தான் போட்டு எல்லாம் வைப்பாங்க. நான் கொஞ்சம் வதக்கி போட்டு தான் வைக்கிறேன். இந்த சிங்கிள்ஸ் கூடுதலா இந்த மீன் கறியை இந்த மாதிரி வைப்பாங்க. இதுக்கு குறைக்கப்புளி போடுவாங்க. நான் போட இல்லை. நான் தக்காளி கொஞ்சம் புளி தக்காளி இந்த படியா நான் போட இல்லை. இப்ப இந்த சோயா மீட் இது பால் கறிக்குன்னு சொல்லி வர சோயா மீட் உண்டு. இது லங்கா சோயா என்று சொல்லுவாங்க. இது பால் கறி என்று தான் இதுல போட்டிருக்கு. நான் தான் அதே மாதிரி வைக்கிறேன். இப்ப இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு சின்ன சீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சு அதையும் அதுல சேர்க்கிறேன். நச்சீரகமும் அரை தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டி சேர்த்து இதுல பால், தேங்காய் பால், கட்டி பால், 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் திக்கா அரைச்சி அது பால் எடுத்து பாலையும் அதுல சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்ப்போம். இது இடியப்பத்துக்கு சுடுசோறுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். பிரெட்டு கூடி சாப்பிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்தது காணாது. இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப கொதிக்க விட்டுட்டு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மீன் குழம்பு மாதிரி இது கரண்டி அகப்பையாலேயோ கரண்டியாலேயோ நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டே இருக்கணும். இல்லாட்டி இந்த தேங்காய் பால் திரஞ்சிரும். தக்காளியும் போட்டபடியா தேங்காய் பால் திரஞ்சிரும். இதை நாங்கள் போய் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிட்டுது. இப்போ கொஞ்சம் உப்பு காணாது. உப்பு நான் சேர்த்தனா நான் காட்டுப்படையில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது பாருங்க பால் கறி. இது இடியப்பத்துக்கு சிகப்பு இடியப்பமோ வெள்ளை இடியப்பமோ இதுக்கு சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சோயா எல்லா கடையிலும் இருக்கு. லங்கா சோயா என்று சொல்லுவாங்க. பால் கறிக்குன்னு சொல்லி இருக்குது. அதில் பேக்கெட்லயே பால் கறி மாதிரி வச்சுதான் போட்டிருப்பாங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இடியப்பத்தோட சாப்பிட்றதுக்கு செய்து பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.